அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். What are the excuses you say to yourself? What are the excuses? நேரம் இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கேன், too much of syllabus, இன்னைக்கு படிக்கிற மூட் இல்ல அப்படிங்கிற மாதிரி excuses நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? They are not the reason. They are the walls you built for yourself. The truth, there is no perfect time. There is no easy path. Every topper's story is filled with sleepless nights, missed comforts, and sacrifices. But they chose to climb the wall instead of sitting behind it. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா அப்படிங்கறத பார்த்து டிஆர்பி உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காது. Success won't knock until you run towards it. So, you just stop collecting excuses. Excuses சொல்றத நிறுத்துங்க. ரொம்ப ரொம்ப குரூஷியலான டைம்ல இருக்கீங்க. நிறைய நேரம் கிடையாது, நமக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. மறந்துடாதீங்க. Start collecting hours of study because excuses fade, but the results stay forever. நம்ம சொல்லக்கூடிய எக்ஸ்கியூசஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஆனா நம்ம எடுக்கக்கூடிய ரிசல்ட் மட்டும்தான் நம்மள லைஃப் லாங்கா ஒரு பிஜி அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டு இருக்கோம். மறந்துடாதீங்க. வாகைச்சுடரோட மெட்டீரியல் அப்டேட் அப்படிங்கிறது சோ இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லனா மண்டே வந்து சேரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நேற்று யாரெல்லாம் ஆர்டர் போட்டீங்களோ அவங்களுக்கு மண்டே தான் டிஸ்பேட்ச் பண்ணுவோம். அவங்களுக்கு டியூஸ்டே, வெனஸ்டே அது மாதிரி தான் வந்து சேரும். சோ தொடர்ந்து வாகைச்சுடரோட மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு நம்மளுடைய மெட்டீரியலை அனுப்பி வைக்கிறோம். மறந்துடாதீங்க, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு யூனிட் 5 டெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய யூடியூப் வாகைச்சுடர் சேனல்ல நடக்கும். நம்ம தனியா எதுவும் லிங்க் எல்லாம் கிடையாது. நம்மளுடைய கேள்விகள் எல்லாம் யூடியூப் தளத்துல வரும். நீங்க அந்த கேள்விகளை பார்த்து ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க. நாம ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு அதுக்கான ஆன்சர் வீடியோவை நான் போடுவேன். அப்போ ஆன்சரை செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு வந்தது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் மெட்டீரியல் வாங்கினவங்க யூனிட் 5 வேகமா புரட்டி பாருங்க. அதே மாதிரி கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்தவங்க கூட வேகமா புரட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நல்லா செய்ய முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்றீங்களோ அவ்வளவு நீங்க ஸ்ட்ராங் ஆகுறீங்க. உங்களுக்கே உங்க மேல ஒரு கான்பிடன்ஸ் வந்துகிட்டு இருக்கும். சோ தொடர்ந்து நம்மளுடைய வாகைச்சுடரை பாருங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னைக்கு யூனிட் 9 பார்ட் 2 வீடியோல இருக்கிறோம். சோ கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த யூனிட்டோட டாபிக் அப்படிங்கிறது. வாங்க என்னென்ன 25 கேள்விகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, சொல்லாட்சி கலை திட்டம் வகை பின்வரும் எதனால் வகைப்படுத்தப்படுகிறது? அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு ஆனால் செயல்படுத்தப்படாமல் இருப்பது. சொல்லாட்சி கலை திட்ட வகை பின்வரும் எதனால் வகைப்படுத்தப்படுகிறது? அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு ஆனால் செயல்படுத்தப்படாமல் இருப்பது. Rhetoric curriculum type is characterized by what is officially stated but may not be implemented. இரண்டாவது கேள்வி, பின் வருவனவற்றில் மறைமுக கலை திட்டத்திற்கு உதாரணம் எது? விளையாட்டு மைதானத்தின் சமூக தொடர்புகள் மற்றும் சமூக படிநிலைகள். பின் வருவனவற்றில் மறைமுக கலை திட்டத்திற்கு உதாரணம் எது? சி, விளையாட்டு மைதானத்தின் சமூக தொடர்புகள் மற்றும் சமூக படிநிலைகள். Which of the following is an example of hidden curriculum? Playground interactions and social hierarchies. மூன்றாவது கேள்வி, கலைத்திட்ட வகைகள் அவற்றின் பண்புகளுடன் பொருத்துக. சரியான விடை ஏ. 1க்கு பி, வெளிப்படையான கலைத்திட்டம், முறையான ஆவணப்படுத்தப்பட்ட உள்ளடக்கம். 2க்கு ஏ, மறைமுக கலைத்திட்டம், எதிர்பாராத கற்றல் விளைவுகள். 3க்கு சி, விடுபட்ட அல்லது பூஜ்ய கலை திட்டம் அப்படிங்கிறது வேண்டுமென்றே விளக்கப்பட்டது. சொல்லாட்சி கலை திட்டம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டு ஆனால் செயல்படுத்தப்படாதது. Match the curriculum types with their characteristics. Explicit curriculum, formally documented content. Hidden curriculum, unintended learning outcomes. Null curriculum, what is deliberately excluded. Rhetoric curriculum, stated but not implemented. So A is the correct answer. நான்காவது கேள்வி, செயல்முறை திட்டங்கள் மூலம் விமர்சன சிந்தனையை வளர்ப்பதற்கு எந்த பாடத்திட்ட முறை மிகவும் பொருத்தமானதாக இருக்கும்? சி, செயல்பாடு
அல்லது அனுபவ மையப்படுத்தப்பட்டது. செயல்முறை திட்டங்கள் மூலம் விமர்சன சிந்தனையை வளர்ப்பதற்கு எந்த பாடத்திட்ட முறை மிகவும் பொருத்தமானதாக இருக்கும்? செயல்பாடு அல்லது அனுபவ மையப்படுத்தப்பட்டது. Which curriculum pattern would be most suitable for fostering critical thinking through hands-on projects? Activity or experience centered? ஐந்தாவது கேள்வி, திறன் அடிப்படையிலான பாடத்திட்டத்தின் முக்கிய அம்சம் என்ன? திறமையில் தேர்ச்சி அடிப்படையிலான முன்னேற்றம். திறன் அடிப்படையிலான பாடத்திட்டத்தின் முக்கிய அம்சம் என்ன? திறமையில் தேர்ச்சி அடிப்படையிலான முன்னேற்றம். The key feature of competency-based curriculum is mastery-based progression. ஆறாவது கேள்வி, ஹில்டா தாபாவின் மாதிரி படிகளில் பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். தயாரிப்பு மதிப்பீடு. ஹில்டா தாபாவின் மாதிரி படிகளில் பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். தயாரிப்பு மதிப்பீடு. Identify the odd one out in Hilda Taba's model steps. Evaluation. ஏழாவது கேள்வி, டைலர் மற்றும் வீலர் ஆகிய இருவரின் கூற்றுப்படி பாடத்திட்ட மேம்பாட்டு செயல்முறையின் முதல் மற்றும் முக்கிய படி எது? தெளிவான மற்றும் குறிப்பிட்ட குறிக்கோள்கள் அல்லது இலக்குகளை உருவாக்குதல். டெய்லர் மற்றும் வீலர் ஆகிய இருவரின் கூற்றுப்படி பாடத்திட்ட மேம்பாட்டு செயல்முறையின் முதல் மற்றும் மிக முக்கியமான படி எது? தெளிவான மற்றும் குறிப்பிட்ட குறிக்கோள்கள் அல்லது இலக்குகளை உருவாக்குதல். The first and most critical step in the curriculum development process, according to both Taylor and Wheeler, is formulation of clear and specific objectives or aims. எட்டாவது கேள்வி, பின் வருவனவற்றில் எது பொதுவாக பூஜ்ய பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக கருதப்படாது? கணித பாடத்திட்டம் முறையாக சேர்க்கப்பட்டிருந்தால். பின் வருவனவற்றில் எது பொதுவாக பூஜ்ய பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக கருதப்படாது? கணித பாடத்திட்டம் முறையாக சேர்க்கப்பட்டிருந்தால். Which of the following would not typically be considered part of null curriculum? Mathematics curriculum if formally included. ஒன்பதாவது கேள்வி, எந்த வகை பாடத்திட்டம் பல்துறை கருப்பொருள்களையும் மாணவர் மையப்படுத்தப்பட்ட திட்டப்பணிகளையும் மிகவும் வலுவாக வலியுறுத்துகிறது? ஒருங்கிணைந்த பாடத்திட்டம். எந்த வகை பாடத்திட்டம் பல்துறை கருப்பொருள்களையும் மாணவர் மையப்படுத்தப்பட்ட திட்டப்பணிகளையும் மிகவும் வலுவாக வலியுறுத்துகிறது? ஒருங்கிணைந்த பாடத்திட்டம். Which type of curriculum emphasizes interdisciplinary themes and student-centered projects more strongly? Integrated curriculum. பத்தாவது கேள்வி, கூற்று வீலரின் கலைத்திட்ட மேம்பாட்டு மாதிரி எந்த ஒரு கட்டத்தில் தொடங்கலாம்? காரணம், இது கலைத்திட்ட மேம்பாட்டை ஒரு நெகிழ்வான நேரியலற்ற செயல்முறையாக சித்தரிக்கிறது. சரியான விடை ஏ மற்றும் ஆர் இரண்டு உண்மை மற்றும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். Assertion: Wheeler's model of curriculum development can start at any phase. Reason: it portrays curriculum development as a flexible, non-linear process. The answer is A. Both A and R are true and R explains A. 11வது கேள்வி, பின் வருவனவற்றில் எது பாடத்திட்ட அமைப்பிற்கு சரியான அணுகுமுறை அல்ல? தோராயமான அமைப்பு. பின் வருவனவற்றில் எது பாடத்திட்ட அமைப்பிற்கு சரியான அணுகுமுறை அல்ல? தோராயமான அமைப்பு. Which of the following is not a valid approach to curriculum organization? Random organization. 12வது கேள்வி, பின் வருவனவற்றில் சுழல் மற்றும் தலைப்புசார் கலைத்திட்டத்திற்கு இடையே உள்ள முக்கிய வேறுபாடு எது? சுழல் கலைத்திட்டம் தலைப்புகளை அதிகரிக்கும் சிக்கலான தன்மையுடன் மீண்டும் மீண்டும் கற்பிக்கிறது. பின் வருவனவற்றில் சுழல் மற்றும் தலைப்புசார் கலைத்திட்டத்திற்கு இடையே உள்ள முக்கிய வேறுபாடு எது? சுழல் கலைத்திட்டம் தலைப்புகளை அதிகரிக்கும் சிக்கலான தன்மையுடன் மீண்டும் மீண்டும் கற்பிக்கிறது. Which of the following is a key difference between a spiral and a topical curriculum? Spiral curriculum repeats topics with increasing complexity. 13வது கேள்வி, திறன் அடிப்படையிலான கலைத்திட்டம் பெரும்பாலும் எதன் மூலம் மதிப்பிடப்படுகிறது?
குறிப்பிட்ட செயல்திறன் அளவுகோல்களை அல்லது விளைவுகளை அடைதல் மூலம். திறன் அடிப்படையிலான கலைத்திட்டம் பெரும்பாலும் எதன் மூலம் மதிப்பிடப்படுகிறது? குறிப்பிட்ட செயல்திறன் அளவுகோல்களை அல்லது விளைவுகளை அடைதல் மூலம். Competency based curriculum is often assessed through achieving specific performance criteria or outcomes. 14வது கேள்வி, கலைத்திட்ட அமைப்பில் ஒற்றை அணுகுமுறை என்பது எதை குறிக்கிறது? அனைத்து பாடங்களையும் ஒரே ஒருங்கிணைந்த பாடப்பிரிவாக இணைத்தல். கலைத்திட்ட அமைப்பில் ஒற்றை அணுகுமுறை என்பது எதை குறிக்கிறது? அனைத்து பாடங்களையும் ஒரே ஒருங்கிணைந்த பாடப்பிரிவாக இணைத்தல். The unitary approach in curriculum organization refers to combining all subjects into a single unified field of study. 15வது கேள்வி, திறன் அடிப்படையிலான பாடத்திட்டம் எந்த வகையான மதிப்பீட்டுடன் மிக நெருக்கமாக தொடர்புடையது? அளவுகோல் குறிப்பு மதிப்பீடு. திறன் அடிப்படையிலான பாடத்திட்டம் எந்த வகையான மதிப்பீட்டுடன் மிக நெருக்கமாக தொடர்புடையது? அளவுகோல் குறிப்பு மதிப்பீடு. A competency-based curriculum is most closely associated with which type of assessment? Criterion referenced assessment. 16வது கேள்வி, முறைசாரா பாடத்திட்டம் பின்வரும் எவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது? முறையான கட்டமைப்புக்கு வெளியே நிகழும் தன்னிச்சையான கற்றல் அனுபவங்கள். முறைசாரா பாடத்திட்டம் பின்வரும் எவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது? முறையான கட்டமைப்புக்கு வெளியே நிகழும் தன்னிச்சையான கற்றல் அனுபவங்கள். Informal curriculum is characterized by spontaneous learning experiences outside formal structure. 17வது கேள்வி, எழுதப்பட்ட பாடத்திட்டத்திற்கும் கற்பிக்கப்படும் பாடத்திட்டத்திற்கும் இடையிலான இடைவெளி பெரும்பாலும் எதனால் ஏற்படுகிறது? ஆசிரியரின் விளக்கம், வளங்கள் மற்றும் சூழல் காரணிகள். எழுதப்பட்ட பாடத்திட்டத்திற்கும் கற்பிக்கப்படும் பாடத்திட்டத்திற்கும் இடையிலான இடைவெளி பெரும்பாலும் எதனால் ஏற்படுகிறது? ஆசிரியரின் விளக்கம், வளங்கள் மற்றும் சூழல் காரணிகள். The gap between written curriculum and taught curriculum often occurs due to teacher interpretation, resources and contextual factors. 18வது கேள்வி, மதிப்பீட்டு பாடத்திட்டம் என்பது எது? மாணவர்கள் உண்மையில் கற்றுக்கொண்டு வெளிப்படுத்துவது. மதிப்பீட்டு பாடத்திட்டம் என்பது எது? மாணவர்கள் உண்மையில் கற்றுக்கொண்டு வெளிப்படுத்துவது. Assessed curriculum refers to what students actually learn and demonstrate. 19வது கேள்வி, காலவரிசைப்படி பாடத்திட்டத்தை அமைப்பது எதற்கு மிகவும் பொருத்தமானது? வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் முன்னேற்றங்கள். காலவரிசைப்படி பாடத்திட்டத்தை அமைப்பது எதற்கு மிகவும் பொருத்தமானது? வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் முன்னேற்றங்கள். Chronological organization of curriculum is most suited for historical events and developments. 20வது கேள்வி, பாடத்திட்ட அமைப்பின் சுழல் முறை அணுகுமுறை எந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டது? பாட தலைப்புகள் வெவ்வேறு நிலைகளில் அதிகரிக்கும் கடினத்தன்மையுடன் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. பாடத்திட்ட அமைப்பின் சுழல் முறை அணுகுமுறை எந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டது? பாட தலைப்புகள் வெவ்வேறு நிலைகளில் அதிகரிக்கும் கடினத்தன்மையுடன் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. The spiral approach to curriculum organization is based on the principle that topics are introduced in increasing order of difficulty across different levels. 21வது கேள்வி, தலைப்பு வாரியான பாடத்திட்ட அமைப்பின் பண்பு எது? குறிப்பிட்ட கருப்பொருள்கள் அல்லது தலைப்புகளை மையமாக கொண்ட அமைப்பு. தலைப்பு வாரியான பாடத்திட்ட அமைப்பின் பண்பு எது? குறிப்பிட்ட கருப்பொருள்கள் அல்லது தலைப்புகளை மையமாக கொண்ட அமைப்பு. Topical approach to curriculum organization is characterized by organization around specific themes or topics. 22வது கேள்வி, பாடத்திட்ட அமைப்பின் ஒருங்கிணைந்த அணுகுமுறை எந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டது? அறிவு என்பது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பகுதிகளை கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த முழுமை.
பாடத்திட்ட அமைப்பின் ஒருங்கிணைந்த அணுகுமுறை எந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டது? அறிவு என்பது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பகுதிகளை கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த முழுமை. The integrated approach to curriculum organization is based on the principle that knowledge is a unified whole with interconnected parts. 23வது கேள்வி. பாடத்திட்ட அமைப்பில் மைய விரிவு அணுகுமுறை என்பதன் பொருள் என்ன? ஒரு மைய கருத்திலிருந்து அறிவை வெளிப்புறமாக விரிவுபடுத்துதல். பாடத்திட்ட அமைப்பில் மைய விரிவு அணுகுமுறை என்பதன் பொருள் என்ன? ஒரு மைய கருத்திலிருந்து அறிவை வெளிப்புறமாக விரிவுபடுத்துதல். Concentric approach in curriculum organization means expanding knowledge from a central core outward. 24வது கேள்வி. பாடத்திட்ட அமைப்பிற்கான உளவியல் அணுகுமுறை முதன்மையாக கருத்தில் கொள்வது எதனை? கற்பவரின் மன வளர்ச்சி மற்றும் தயார் நிலை. பாடத்திட்ட அமைப்பிற்கான உளவியல் அணுகுமுறை முதன்மையாக கருத்தில் கொள்வது எவற்றை? கற்பவரின் மன வளர்ச்சி மற்றும் தயார் நிலை. Psychological approach to curriculum organization primarily considers learners' mental development and readiness. 25வது கேள்வி. பாடத்திட்ட அமைப்பிற்கான தர்க்க ரீதியான அணுகுமுறை எதை வலியுறுத்துகிறது? பாடப்பொருளை முறைப்படி அமைத்தல். பாடத்திட்ட அமைப்பிற்கான தர்க்க ரீதியான அணுகுமுறை எதை வலியுறுத்துகிறது? பாடப்பொருளை முறைப்படி அமைத்தல். Logical approach to curriculum organization emphasizes systematic arrangement of subject matter. So that's it. இன்னைக்கான 25 கேள்விகள். இந்த 25 கேள்விகள்ல நிறைய பாடத்திட்ட அமைப்புகளை பத்தி பார்த்து இருக்கிறோம். என்னென்ன பாடத்திட்ட அமைப்புகள் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத மொத்தமா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த விடைகளை விட்டு மத்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது இல்ல அப்படின்னா எதுவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போதான் இது மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் பொழுது நம்மளால ரொம்ப எளிமையா பதிலளிக்க முடியும். சோ தொடர்ந்து வகைச்சுடரை பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.